டைம்னு சொல்லுவாங்க. இவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்லுவாங்க எங்கன்னா ஸ்கூலில் போய். அங்கே நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு ஆண், அவர் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருக்காரு. அது ஒரு அருவருப்பாக இருக்குது. ஸ்கூலில் இருக்கிற அந்த கிண்டர் கார்டனில் போயிட்டு ஆபாசமாக ஆடுறாரு. இப்போ நம்ம ஸ்டிப் கிளப்லலாம் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டோட அங்கே ஆடிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க பண்ணியிருக்காங்க, வித்துருக்காங்க, சேல் பண்ணுறாங்க குழந்தைங்கள. வெப்சைட்லாம் உண்டு இந்த மாதிரி குழந்தைங்களை பீடோஃபைல் தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிற விஷயங்கள்லாம். ஸோ அடாப்ட் பண்ணவங்களே இதை பண்ணியிருக்காங்க, வித்துருக்காங்க, சேல் பண்ணுறாங்க குழந்தைங்கள. ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. அவங்க வச்சு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்க. கே ப்ராஸ்டியூஷன், கே பீடோஃபைல் ப்ராஸ்டியூஷன். ஸோ அந்தளவுக்கு இந்த உலகம். இப்போ நீங்கள் கலிஃபோர்னியா போனீங்கன்னா ரொம்ப மோசம். அங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு பேராதரவு உண்டு. ஓகே, இந்த உலகத்திலே மிக ஒரு ஒரு மோசமான ஒரு ஏரியானா அதான். அங்கே போகக்கூடாதுன்னு நான் வந்து நினச்சி வச்சுருக்கேன். எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் போகக்கூடாது அங்கே. கலிஃபோர்னியா ரைட். அங்கே தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கான ஆதரவும் அதிகம், ரைட்டா? அங்கே தான் ட்ரம்ப்புக்கான எதிர்ப்பும் அதிகம். அங்கே தான் இப்போ இவர் அந்த ட்ரம்ப் ஓப்பனாகவே அவர் சொல்கிறார், நான் வந்து குழந்தைகளை மீட்பேன், there are only 2 genders. அப்போ அவருக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்கும்? ரொம்பவே எதிர்ப்பு இருக்கு அவர். ஆனால் ஒருவேளை இந்த ரைஸ் ஆஃப் எல்ஜிபிடிக்கு இருந்தால் ட்ரம்ப்பால் ஜெயிச்சிருக்க முடியாது இல்லையா? ஏன்னா எல்ஜிபிடிக்கு எதிர்க்கிறவங்க எல்லாருமே ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்க என்று எடுத்துக்கலாமா? இது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் இப்போ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி எல்ஜிபிடிக்கு லாபியுமே ரொம்ப அதிகம். முக்கியமாக அங்கே இருக்கிற வலதுசாரிகள் இது ரொம்ப புஷ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி முக்கியமாக இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் போய் இதை போய்ட்டு எடுத்துகிட்டு வர்றது, குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது, 13 வயசு 12 வயசு குழந்தைங்களாம் இவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இப்போ ஸ்கூலுக்கு நீங்கள் போனீங்கன்னா தெர் இஸ் அ லா இன் கலிஃபோர்னியா. நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க, உங்களுடைய குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு போகுது, அதுக்கு இப்போ ஒரு 8 வயசுன்னு வைங்களேன். இவங்க ஸ்கூலில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, கே இஸ் நார்மல், எல்ஜிபிடிக்யூ இஸ் நார்மல், நீ வந்து ஆணாக இருந்து பெண்ணாக மாறினா இதெல்லாம் நார்மல் அப்படின்றதான் அங்கே வந்து டீச்சிங்கே அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆணாக இருந்து பெண்ணாக மாறுறது கூட ஆமாம். அப்போ ஒரு குழந்தை வந்து அங்கேருந்து வளர்ந்து வருதுன்னா, நாளைக்கு அந்த குழந்தை போயிட்டு ஸ்கூலில் போய் அங்கே பேசுது, நான் வந்து பாய், நான் கேர்ளாக உணர்றேன், நான் கேர்ளாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும். இதை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க பெர்மிஷன் கேட்கணும்னு தேவையில்ல. இவங்க ஸ்கூல்ஸ்லேயே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட குழந்தையை கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் உண்டு. அங்கே யோசிச்சு பாருங்க. நான் ஒரு இந்த உரிமையை அவங்களுக்கு கொடுத்தது யாரு? அங்கே உள்ள கான்ஸ்டியூஷன் கொடுத்துருச்சா? ஆமாம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே பிரசிடென்ட்டுக்கு தான் எல்லா பவரும் இருக்குது அப்படின்னாலும் அங்கே ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ்னு ஒன்று உண்டு. அவங்க வந்து ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட். ஓகே, அப்போ அந்த ஸ்டேட்டுக்கான லாஸை வந்து அவங்க தான் உருவாக்குவாங்க. இஃப் யூ கம் டு ஃப்ளோரிடா வந்து அது ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ஸ்டேட். அப்போ அங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லாஸை வந்து அவங்க எடுத்துக்கலாம். நம்ம நிறைய செனேட்டர்ஸ், கவர்னர்ஸ் கூட லைக் என்னோட ஸ்டேட்டுக்கு நீ பிரசிடென்ட்டே இல்லை அப்படிலாம் சொல்றதை பார்த்துருக்கோம். ஆமாம், அவ்வளோ ஒரு இண்டிபெண்டன்ஸ். ஆமாம். அங்கே அந்த அளவு கமிங் கான்ஸ்டியூஷன். ஆமாம், அது ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் விஷயம். இப்போ இது என்ன பண்ணுறாங்க, இதே இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, இப்போ இஃப் யூ கோ டு த ஃபார் வெஸ்ட், இந்த கார்னரில் போனீங்கன்னா கலிஃபோர்னியா அங்கெல்லாம் இருக்குமா, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் தான் இதை வந்து முன்னிலைப்படுத்தி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை பெற்றுக்கிறேன், என் குழந்தைய நான் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்றேன். நாளை கழிச்சு என் குழந்தை வந்து அவங்க டீச்சர்கிட்ட போயிட்டு நான் வந்து கேர்ளாக உணர்றேன் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைய கேர்ளாக மாற்றுறதுக்கான எல்லா உரிமையும் ஸ்கூல்ஸ்க்கு உண்டு. பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கவே தேவையில்ல. யோசிச்சு பாருங்கள், நான் பெற்று வளர்த்த என்னோட குழந்தைய நானே என்னோட கன்சென்ட் இல்லாமல் என் குழந்தை எப்படி வேணால் பண்ணலாம். அப்போது இதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம். இப்போது நீங்கள் சொன்னீங்க கேர்ளாக உணர்றேன் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே. நிறைய பதிவுகள் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ வைரலாக போகுது. நான் ஒரு பூனையாக உணர்கிறேன், நான் ஒரு நாயாக உணர்கிறேன், நான் ஐ எம் அ டாக், ஏன்னா நான் ஐ ஃபீல் ஆஸ் அ டாக் அப்படிங்கிறாங்க. இது ஒரு மனநோய் தானே. ஆனால் இந்த மனநோயை பல இடத்துல நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையிலேயே புரட்சி என்று. ஸோ இதுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? இப்போ யூகேல நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அங்கே ஒரு ஸ்கூல்ஸு, அந்த ஒரு கிளாஸில் இருக்கிற கிண்டர் கார்டன் குழந்தைங்க ஐடென்டிஃபை ஆஸ் அ டாக், ஐ ஐடென்டிஃபை கேட் அப்படின்னு சொல்லி மியாவ் மியாவ்னு கத்துறாங்க. அவங்க கேட் மாதிரி கத்துறாங்க. சின்ன குழந்தைங்க கேட்டா பரவாயில்ல, மாடு மாதிரி அந்த 40 வயசு ஆளு ஐ ஐடென்டிஃபை as a dog ன்ட்டு இப்படி வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து ஐ ஃபீல் as a wolf அப்படின்னு சொல்லி wolf மாதிரி அவங்க வந்து ஊளையிடுறாங்க. இதுவும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க எல்லாம் எங்க they belong to mental institutions actually. ஓகேவா? ஸோ அங்க இருந்தவங்க எல்லாம் ஆக்சுவலி இது ஒரு அபரேஷன், இது ஒரு டிசார்டர் தான். இது வந்து நம்ம கியூர் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி யோசிக்காம, நான் இப்படி உணர்றேன், இது வந்து எங்க இருந்து வருதுன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீடம். ஓகே, இவங்க வந்து லிபரலிசம் அப்படின்ற பெயர்ல, அந்த ஒரு இண்டிவிஜுவல் விடுதலை அப்படின்ற பெயர்ல அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. நீ ஒரு இண்டிவிஜுவல் தான், உங்களுக்கான உரிமைகள் வேணும் தான், ஆனா உங்க உரிமைக்குன்னு ஒரு பார்டர் இருக்கு, உங்க உரிமைக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ ஒரு விஷயம் சொல்லிட்டியா, நீ ஒரு விஷயம் ஃபீல் பண்றியா, அப்ப அதான் உண்மை.
ஓகே, அப்போ என்ன ஆகும்னா யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் உண்மையாகும். அப்போ இதுக்கும் அடிப்படை யாருன்னா ஐ வில் கோ டு லெஃப்டிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம். இப்போ இந்த போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்ற விஷயத்தில் முக்கியமான ஒரு ஆள் வந்து மிஷல் ஃபூக்கோ அப்படின்ற ஒரு ஃபிலாசபர். ஹி வாஸ் ஃப்ரெஞ்ச். அவர் ஒரு பீடோஃபைல். அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேலை பார்த்தவர். நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அல்ஜீரியாவில் உள்ள பிளாக் பீப்புள் வந்து ஃப்ரெஞ்சுக்கு வந்து அங்கே வந்து மைக்ரேட் ஆகிருப்பாங்க. இவர் அவங்க கூடலாம் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சு சின்ன பசங்க கூட வந்து உறவு வச்சு அவர் வேலை பார்த்த அந்த ஒரு கல்லூரி அவங்களே இவரை வெளியே தூக்கி அமிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆள். இந்த ஆள் தான் எந்த காலகட்டத்தில்? 1970s. 70s ஜான் பால் சார்த்தர்னு ஒருத்தர் இருப்பார், மிஷல் ஃபூக்கோ. இவங்கெல்லாம் 1970s பீடோஃபீலியாவை நார்மலைஸ் பண்ணணும், லீகலைஸ் பண்ணணும்னு சொல்லி பெட்டிஷன் போட்டவங்க அரசாங்கத்துக்கிட்ட. அந்த நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட இவங்க வந்து பெட்டிஷன் போடுறாங்க. பீடோஃபீலியா அப்படின்றது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான், இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் தான். அந்த கேர்ள், அந்த ஒரு 13 வயசு பொண்ணு ஒத்துக்குச்சுன்னா நாங்கள் உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பெட்டிஷன் போட்ட ஆட்கள். இதே மிஷல் ஃபூக்கோ தான் 1979 கொமேனி அவர் ஈரானுக்குள்ளே வரதுக்கு கேம்பெயின் பண்ணவர், அதை வந்து என்கரேஜ் பண்ணவர் இவர் தான். அப்போது இவங்க எல்லாமே நீங்கள் வேருக்கு போனீங்கன்னா கம்யூனிசம் இருக்கும், மார்க்சிசம் இருக்கும், போஸ்ட் மாடர்னிசம் இருக்கும். அங்கேருந்து முளைத்து வந்த ஒரு மரம் தான் இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படின்ற இந்த மூவ்மெண்ட். இது மாதிரி ஐ ஐடென்டிஃபை ஆஸ் அ டாக், ஐ ஐடென்டிஃபை ஆஸ் அ கேட், வுல்ஃப், அதை தாண்டி வேற என்னென்ன இருக்கு? நிறைய இருக்கு இல்லையா? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கூட நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்ஜிபிடிக்யூ IA+2S இதெல்லாம் நிறைய லிஸ்ட் பெருசு. ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், இந்த 4 தான் இருந்தாங்க. அப்புறம் கியூ அப்படின்ற ஒரு டேர்ம் கொண்டு வந்தாங்க. இந்த கியூன்றது குவேர். குவேர்னா என்னன்னா அது ஒரு அம்ப்ரல்லா டேர்ம். ஆக்சுவலி குவேர்னா ஃபர்ஸ்ட் எப்படி, அதுக்கு என்ன மீனிங்னா நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வேடாக பிஹேவ் பண்ணாங்கன்னா அவங்கள குவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை. இவங்க அந்த வார்த்தையை வந்து எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பேன், நான் கொஞ்சம் குவேராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதையும் அவங்களுக்கு அடையாளமாக எடுத்துக்கிட்டாங்க. லைக் கிராஸ் ட்ரெஸ்ஸிங், பிடிஎஸ்எம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த குவேர்க்குள்ளே வரும். அகைன் ஐன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஐனா இன்டர்செக்ஸ். இன்டர்செக்ஸ்னால் நம்ம இயற்கையாகவே அந்த ஆண் தன்மையும் பெண் தன்மையும் மிக்ஸ் ஆகிருக்கும்ல. அவங்க பார்த்தீங்கன்னா உலகம் தழுவிய இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 0.001% அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு மைனாரிட்டி. அவங்களையும் உள்ளே எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து ஏ ஃபார் எசெக்சுவல். அவங்களுக்கு அந்த பாலியல் ஃபீலிங்ஸே வராது. அவங்களுக்கு ஒரு ஆணை பார்த்தாலோ பெண்ணை பார்த்தாலோ அந்த ஒரு ஆசையே வராது. அவங்களையும் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஐஏ பேசிட்டோமா. 2Sனா 2 ஸ்பிரிட்ஸ். இது வந்து அமெரிக்கிட்ட ஆண் தன்மையும் உண்டு, பெண் தன்மையும் உண்டு. அப்போ அவங்களையும் உள்ளே சேரு. லாஸ்ட்டாக ப்ளஸ்ன்னு போட்டாங்க. ப்ளஸ்னா யாருன்னா வாங்க, வர்றவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் சொல்லவா. இது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கலாம். அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு ரெட் கலர் செவி கார் இருக்குது, செவ்ரோலட். அந்த காரை நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காருக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு, அந்த காருக்கு வந்து மாலை போட்டுட்டு, அந்த காருக்கு வந்து இவர் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரிலாம் அந்த கார் கூட உறவு வச்சுக்கிட்டு இருக்கார். டு பி வெரி ஹானஸ்ட். ஓகே, அப்போது இந்த மாதிரி ஒரு வேடான ஒரு டிசார்டராக யோசிக்கிறவங்க எல்லாரையும் இவங்க வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க ரொம்ப அழகா. அதான் எங்கள் பிரச்சனை. அப்போது எந்த ஒரு இங்கே வந்துருச்சு அதான் பிரச்சனை. இப்போது எப்படி யூஎஸ்ல இருக்கிற வெள்ளை மாளிகையில் பைடன் ஆட்சியிலையும் பாரக் ஒபாமாவுடைய ஆட்சியிலையும் அவங்க ஒயிட் ஹவுஸை வந்து இந்த ரெயின்போ கலர்லாம் போட்டு வைப்பாங்க. போன வருஷம் நம்மளுடைய அந்த ரிப்பன் பில்டிங்கில் இங்கே போட்டு வச்சாங்க, நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டில், நம்ம திமுக அரசு. அப்போ அங்கே எதெல்லாம் பண்ணுறாங்களோ அதை அப்படியே இங்கேயும் கொண்டு வராங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் கொண்டு வரணும், நம்ம ஊரில் படிக்கிற குழந்தைங்களுடைய பாட புத்தகத்தில் இதை கொண்டு வரணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, விச் இஸ் வெரி டேஞ்சரஸ். அப்போ அங்கே எதெல்லாம் நடக்குதோ இங்கே வரும். என்ன ஒரு 10 வருஷம் கேப் இருக்கும், அவ்வளோதான். 10 வருஷம் தானா? 10 வருஷம் தான் கேப் இருக்கும். அங்கே பண்ணாங்க, அங்கே வந்து 2012 பண்ணார் ஒபாமா, இங்கே போன வருஷம் பண்ணிட்டாங்க. ஓகே, அங்கே வந்து அங்கே புக்ஸில் வந்து ஃபஸ்ட்டே கொண்டு வந்துட்டாங்க, இங்கேயும் கொண்டு வருவாங்க, சீக்கிரமாக கொண்டு வருவாங்க. ஸோ இதாங்க பிரச்சனை. இப்போ டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ணுறதா இருந்தால் இப்போ டேமேஜ் கண்ட்ரோல். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் ஒரு ரிப்ளை கொடுத்தா நல்லாயிருக்கும். இயல்பிலேயே, அதாவது நேச்சுரலாகவே அது மாதிரி எல்ஜிபிடிக்கோ. ஆனால் அமெரிக்காவில் ஒரு கருத்து கணிப்பு, பியூர் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அவங்க யாரும் போய் ஃபோர்ஸ் பண்ணி வராமல் நேச்சுரலாகவே ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அதையும் நீங்கள் ஏன் கெடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதை நேச்சுரல்னு சொல்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் ஒரு கருத்து கணிப்பு, பியூர் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அவங்க ஒன்று பண்ணாங்க. 2017 2022 அந்த 5 வருஷத்தில் மட்டும் ஜென்சி இருக்காங்கல்ல, நம்ம ஜென்சி பசங்க 20% நாங்கள் வந்து கே
அப்படின்னு சொல்லி ட்ரிபிள் ஆகுது. அப்போது இது வந்து நார்மல் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. 20%. அப்போ யோசிங்க, 2017 வந்து அது 7% நினைக்கிறேன், 7% இருந்தது. அடுத்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள அப்படியே டபுள் ஆகும். அப்படி மக்களை நானுமே வந்து மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ஒரு அபரேஷன், அது அது ஒரு மென்டலி ஒரு டிசார்டர் தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இவங்க அதை என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே நார்மலைஸ் பண்ணி அதை ஓகே இதே ஸ்பீடில் போச்சுன்னா ஒரு அக்ரெசிவாக ஒரு மூவ்மெண்ட்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகும்போது தான் இந்த பிரச்சனைலாம் வருது. அப்போ அவங்க 0.1 அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகும்போது தான் இந்த பிரச்சனைலாம் வருது. அப்போ இது வந்து நேச்சுரல், இது நார்மல்னு சொன்னால் கிடையாது. நேச்சுரலாக இருக்கிறவங்க 0.1 அவ்வளோதான். பசங்க யூஎஸில் அண்ட் யூகேல இந்த மாதிரி பகுதிகளில் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க ஜெண்டரை மாற்றிக்கிட்டவங்க அடுத்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம், இப்போ ஒரு 10 வயசில் பண்ணுறாங்கன்னா ஒரு 15 அந்த மாதிரி ஏஜ் வந்த அப்புறம் அவங்க ரெக்ரெட் பண்ணுறாங்க, ஏன் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி உணர்றாங்க. இந்த மாதிரி போட்டிருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஃபார் லெஃப்ட் மேகசின், அவங்க ஒரு ஃபார் லெஃப்ட் நியூஸ் பேப்பர், அவங்க பேசுகிறாங்க இதை வந்து அவங்களுக்கே உணர்றாங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பிரச்சனை என்னன்னு உணர்றாங்க. இல்லைன்னா நான் தான் திருந்திட்டான்னு எடுத்துக்கலாமா? அவங்களாம் மனமாறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அவங்களாம் ஃபார் லெஃப்ட், அவங்க இதுக்கெல்லாம் முன்னிலைப்படுத்தி இதை முக்கியப்படுத்துகிற ஆளு. முக்கியமாக வந்து பைடனை வந்து கொண்டு வரதுக்கு அவங்க அவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அவங்களாம் ட்ரம்ப்புக்கு எதிரான பிரச்சாரம் பல விஷயங்கள் அவங்க தான். ஆமாம், முக்கியமாக வந்து இந்த எல்ஜிபிடி விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்கள பேச வைக்கிறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். டைம் மேகசின், நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா வாஷிங்டன் முக்கியமாக பெரிய பெரிய என்ஜிஓஸ் லைக் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அண்ட் ஹியூமன் வாட்ச் இவங்கெல்லாம் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வெளியே பார்க்கறதுக்கு அவங்களுக்கும் விடுதலை, அவங்களும் வாழணும், அவங்களும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம், அப்படி தான் வெளியே பேசுவாங்க. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 வருஷம் 60 வருஷம் காலகட்டத்தில் இது ஒரு டீபாப்புலேஷன் பண்ணுற வேலை. அது முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா அகைன் இங்கேயும் திருப்பி நம்ம ஃபேமிலிக்கு வரணும். நான் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ இந்தியாவுடைய அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து போயிருச்சு, பிலோ 2.1க்கு கீழே போயிட்டு இருக்கு. அப்போ பாப்புலேஷன் கொலாப்ஸ் ஆக போகுது. நிறைய நாடுகள்ல எல்லா விஷயத்தையும் உள்ள ஈஸியாக வந்து கொண்டு பாப்புலேஷன் கொலாப்ஸுக்கு இது வழிவகுக்கும் இல்லையா? கரெக்ட், உண்மைதான். ஏன்னா திருப்பி நம்ம வந்து ஃபேமிலிக்கு தான் வரணும். ஃபேமிலின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நான் திருப்பி நான் சொல்கிறேன். அதை மட்டும் நம்ம உடைச்சிட்டோம்னா நம்ம எல்லா விஷயத்தையும் உள்ள ஈஸியாக வந்து கொண்டு வந்துட முடியும். ஓகே, போன் அடிக்ஷன், எல்ஜிபிடி, இந்த மாதிரி கம்யூனிசம், ஃபெமினிசம், என்ன இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி அவங்களுடைய கலாச்சாரத்தை அவங்களுடைய நம்ம எப்படி நம்ம அதை ஈஸியாக உள்ளே கொண்டு வரலாம்னா ஃபேமிலியை உடைச்சிட்டா. ஓகே, அப்போது ஃபேமிலியை யார் கொண்டு வரா? அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவங்க ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அவங்களுடைய கலாச்சாரத்தை, அவங்களுடைய ட்ரெடிஷனை, அவங்களுடைய வேல்யூஸை இந்த குழந்தைங்களுக்கு முக்கியமாக மாரல் வேல்யூஸ் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டு வரும்போது அந்த குடும்பம் வளரும். ஓகே, இப்போ எல்லாமே கேயே மாறிட்டா என்ன ஆகும்? லெஸ்பியன்ஸ் நாங்கள் வந்து பேட்ரியார்க்கியை உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உருட்டுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டீபாப்புலேஷன், மாரல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து உடைக்கிற விஷயம், சமூகத்தை வந்து பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிற விஷயம், இந்த மாதிரினா ஆல்ஃப்ரட் கின்ஸ்லி அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். இவர் ஒரு அகாடமிக், ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்த ஒரு பேராசிரியர். இவர் ஒரு ரிசர்ச் பண்ணார் 1940s. அது என்ன ரிசர்ச்னா, சின்ன குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து வச்சு, சின்ன குழந்தைங்கன்னா இன்ஃபேன்ட்ஸ் 3 மாதம் 5 மாதம் இந்த மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், குழந்தைங்களுடைய பாலியல் விஷயத்தை நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணார், குழந்தைங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறது, அவங்களுடைய பிறப்புறுப்பை வந்து தொடர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி குழந்தைங்க அழுவாங்க இல்லையா, அழுவுறது இவர் என்ன பண்ணார்னா இவங்களுக்கு ஆர்காசம் வருது, அவங்க பாடி ஒரு மாதிரி மூவ் ஆகல, இதெல்லாம் வச்சு இவர் இது வந்து ஆர்காசம் சொல்லி இதை ஒரு டேபிள் போட்டு எழுதி 3 மாத குழந்தைங்கள இத்தனை பேர் ஆர்காசம் அச்சீவ் பண்ணாங்க, 5 மாத குழந்தைங்கள இத்தனை பேர் ஆர்காசம் அச்சீவ் பண்ணாங்கன்னு சொல்லி செக்ஷுவல் பிஹேவியர் இன் ஹியூமன் மேல் அப்படின்ற ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார். எப்போனா 1940s. அந்த புக்கில் தான் இவர் என்ன பண்ணார்னா, ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்றது இயற்கையான விஷயம், எத்தனை ஆண் கூட ஒரு ஆண் உறவு வச்சுக்கலாம், எத்தனை பெண் கூட வேணால் ஒரு பெண் உறவு வச்சுக்கலாம், திருமணம் அப்படின்றதே ஒரு சொசைட்டல் கான்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு பேசினார். முக்கியமாக அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்கள வந்து இன்னொருத்தர் கூட உறவு வைக்கிறது, இதெல்லாம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் இதை ஆராய்ச்சின்ற பெயரில் இவர் கொண்டு போனார். உடனே அங்கே உள்ளவங்களாம் இதை அப்படியே அக்செப்ட் பண்ணி குழந்தைங்களையும் நம்ம செக்ஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத டேட்டா மூலமாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பீடோஃபைல் காய் இவர். ஸோ இவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இவங்களுடைய மூமெண்ட்டினுடைய அடிப்படை யாருன்னு தெரியும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி நம்மளை கூட ஹோமோஃபோப் என்று நேம்ஸ் பட் இருந்தால் டார்கெட் உங்களுடைய குழந்தைக்கூடிய மக்களுக்கு லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல முடியுமா? என்ன மெசேஜ்? எல்ஜிபிடிக்யூ அப்படின்றது நம்ம வெளியே பார்க்கறதுக்கு அவங்களும் வாழலாம், நம்ம அவங்களுக்கு உரிமை தரணும், இது ஒரு சிவில் ரைட்ஸ் அப்படி தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் இவங்களுடைய டார்கெட் உங்களுடைய குழந்தைகள்.
ஏன்னா இவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க, உங்களுடைய புத்தகத்தில், உங்களுடைய குழந்தைங்களுடைய ஸ்கூல்ஸில் இது இது ஒரு பாடமாக வரப்போகுது. அப்போ நம்ம ஆஸ் அ பேரண்ட்ஸாக, நீங்கள் பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா பேரண்ட்ஸ், ஜென்சிஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் இதான். அப்போ நம்ம இதை எதிர்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்க்கணும். நம்மளை டிரான்ஸ்ஃபோபிக்னு சொல்லுவாங்க, நம்மளை ஹோமோஃபோபிக்னு சொல்லுவாங்க, நம்மளை மென்டல்னு சொல்லுவாங்க. பட் நம்ம உண்மையின் பக்கம் நிற்கணும். ஏன்னா இவங்களுக்கு ட்ரூத் அப்படின்றதே ஒரு பிரச்சனை, ட்ரூத்தே கிடையாது. நான் நினைக்கிறதான ட்ரூத். அப்போ உண்மையின் பக்கம் நிற்கணும். உண்மை அப்படின்றது அப்ஜெக்டிவ்.